வாங்க பாய். நான் வெறும் பாய் இல்ல, பிளே பாய். நீ பிளே பாய் இல்லடா, பிஞ்ச பாய். தங்கச்சி, நீ எப்பவும் அண்ணனோட டிஷர்ட்டே எடுத்து போட்டுட்டு இருக்கே, உனக்கு கூச்சமா இல்லையா? அதெல்லாம் சரிதான். பக்கத்து வீட்டு கொடியில இருந்து ஜட்டியை திருடி போடுறவன் அதெல்லாம் பேசலாமா? அட இல்ல சிவகிரி, திடீர்னு நீ நினைச்சு உன் தங்கச்சியை கெட்டு பிடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் சொன்னேன். ஓஹோ, இந்த நினைப்புல தான் என்ன எப்ப பார்த்தாலும் கெட்டி பிடிச்சி சலாம் அலைக்கும் பாய், சலாம் அலைக்கும் பாய்ன்னு சொல்றியா? கொண்டே ஒரு குட் நியூஸ் பா, ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். குடுகுடுப்புக்கார மாதிரி வெளியே இருந்து சத்தம் போடாத தாத்தா, வீட்டுக்குள்ள வந்து பேசு. தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். மாப்பிள்ளை பார்த்திருக்கியா? மாப்பிள்ளை பேர் என்ன தாத்தா? மாப்பிள்ளை பேரு இந்த காலத்துக்கு ஏத்த ட்ரெண்டிங்கான பேரு. பில்ல பக்கோட தாத்தா, மாப்பிள்ளை பேர் என்னன்னு சொல்லு. மாப்பிள்ளை பேரு செட்டி பாபு. மாப்பிள்ளை பேருக்கு எந்த ஆங்கிள் சொன்னாலும் சுமாராக தான் இருக்கு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்த தாத்தா? பேர்லயே சிட்டி இருக்கு. அப்ப எந்த சிட்டியை சேர்ந்தவர் அவரு? சிட்டி கிடையாது, நம்ம ஊர் பக்கத்து ஊரு வரப்பட்டிக்காடு. இல்லை தாத்தா, முடியாது. என்னோட தங்கச்சி சிட்டியில் இருக்கவனை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். பட்டிக்காட்டில் இருந்தவளுக்கு பட்டிக்காட்டில் வாழ தெரியாதா? சிட்டியில் போய் தான் வாழ்வாளா? என் தங்கச்சி கையை பாரியா. என் தங்கச்சி சிட்டியில் மட்டும் இருந்தாண்டா அவளுக்கு 5 விரல் இருந்திருக்கும் தெரியுமா? இது என்னடா வித்தியாசமான கதையா இருக்கு? சிட்டியில் இருக்கவங்களுக்கு 5 விரல், கிராமத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கு 4 விரல் தான் இருக்கா? என்னடா இது அநியாயமா இருக்கு. அது ஒண்ணு இல்ல பெருசு. ஒரு நாள் கோபத்துல சிவகிரி தங்கச்சியோட கையில பன்னருவாள் எடுத்து போட்டான். சிவகிரி, ஒரு ஆளாய்த்தனத்துக்கு ஒரு அளவில்லடா. நீ பன்னருவா வச்சு உன் தங்கச்சி விரலை வெட்டிட்டு இப்ப கிராமத்து மேல பழி போட்டா என்னடா நியாயம்? ஆமாம், நான் தான் வெட்டினேன். எதுக்காக வெட்டினேன்? என்கிட்ட இருந்தது ஒரு பென்சில். அந்த ஒரு பென்சிலை என் தங்கச்சி கேட்டான். அதனால வேறு பழி இல்லாமல் 6 ரூபா எடுத்து வெட்ட வேண்டியாயிருச்சு. இதே சிட்டியாக இருந்துச்சுன்னா என் தங்கச்சிக்கு ஒரு பென்சில், எனக்கு ஒரு பென்சில்னு சந்தோஷமாக நாங்கள் இருந்திருப்போம். என் தங்கச்சி கையிலையும் 5 விரல் இருந்திருக்கும். சார் சார், நான் சென்னையிலேருந்து வரேன். இந்த புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். வெறும் 500 ரூபா தான் சார். இந்த புக்கை வாங்கினீங்கன்னா இது கூட இன்னொரு புக்கு தருவோம். 500 ரூபா கட்டினீங்கன்னா 2 புக்கு கிடைக்கும் சார். வாங்க மாப்பிள்ள, எந்த ஊர் சொன்னீங்க? எனக்கு சொந்த ஊர் சென்னை. நான் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். இந்த புக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன். எவ்வளோ சொன்னீங்க புக்கு? இந்த புக்கை மட்டும் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம் சார். அந்த அளவுக்கு ஒரு வேலிடான புக் சார். பங்காளி, இவனையே நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். தங்கச்சிக்கு சென்னை மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. சார் என்ன சார் சொன்னீங்க? ஏதோ கல்யாணம்னு கேட்டுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம நண்பனுக்கு தான் கல்யாணம். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வாங்களேன், உள்ளே போய் பேசலாம். சார் அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், சென்னைக்கு அடுத்த பஸ் எப்போ? சென்னைக்கு அடுத்த பஸ் நாளைக்கு தான். ஆனால் ஒரு சின்ன விஷயம், போகும்போது என் தங்கச்சியும் கூப்பிட்டு போகணும். ஏன் சார், அவங்களுக்கு எதுவும் எக்ஸாம் இருக்கா சென்னையில்? இல்ல பாஸ், நீங்க அவளை கல்யாணம் பண்ணி கூட்டு போகணும். கல்யாணமா?